ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழுக்கு வந்து சூப்பராக ஒரு அகாடமி வந்து நம்மளுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம படித்தாலே தமிழுக்கு வந்து 100 நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம சாய்ஸ் அகாடமியில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெலிகிராமில் சாய்ஸ் அகாடமி ஆஃபீஷியல்னு போட்டாங்களே நம்மளோட சாரோட சேனல் வந்துடும். அதில் போய் பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து அந்த அப்டேட்டான இது வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இருங்க காமிக்கிறேன். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனாலிசிஸ் ஓல்டு கொஸ்டின் ஆட் பிடிஎஃப்னு சொல்லிட்டு. இந்த பிடிஎஃப் இதுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். இதை டச் பண்ணிக்கோங்க, உள்ளே போகும். பிடிஎஃப்பில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க நம்மளுக்கு எப்படின்னா, நம்மளோட இயல் 7 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அழகு 7 வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஆல்ரெடி நம்ம வந்து இலக்கணம் 85க்கு 85 எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம அந்த டிஎன்பிசி ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது இலக்கணம் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். நம்ம சாய்ஸ் அகாடமி சேனலில் வந்து இயல் அதாவது அழகு 7க்கு வந்து ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் அந்த 15 கொஷின் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். நீங்கள் எங்கேயும் தேடி படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சார் வந்து நம்மளுக்கு திருக்குறள் அதாவது 20 அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, 20 அதிகாரத்தில் உள்ளது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அறநூல் அதாவது நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, நானூறு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அறிஞர்கள் உள்ள எந்தெந்த அறிஞர்கள்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்து நம்ம படித்தாலே நம்ம வந்து 100 நம்ம தமிழில் கண்டிப்பாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தமிழை பற்றி யாருமே கவலைப்படவே வேண்டாம். நம்ம 100க்கு 100 கண்டிப்பாக எடுத்துடலாம். இதுலேயே இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரீன் கலரில் கொடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லோ கலரில் கொடுத்தது ஓரளவு படிக்கணும், ரெட் கலர் கொடுக்குறது ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இவங்க வந்து கொடுத்தது பிரித்து கொடுத்துருக்காங்க. சார் வந்து 6th நியூ புக்கில் இருந்து ஓல்டு புக் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறப்பு தமிழ் 11th 12th எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து சார் வந்து ஒவ்வொரு லெசனுக்குமே நம்மளுக்கு வந்து எப்படி படிக்கணும், எது நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எது ஜஸ்ட் ரீடு மட்டும் படிக்கணும், இந்த நம்மளுக்கு இந்த லெட்டர் அதாவது இந்த கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இது நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக 100க்கு 100 அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நம்ம எடுத்துடலாம். யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. தமிழுக்கு வந்து 100க்கு 100 கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். நம்மளுக்கு இலக்கணம் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டுக்கு வந்து நம்ம சாய்ஸ் அகாடமியோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பருமே இவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதையும் ஒரு தடவை எல்லா இதுவுமே படித்து முடிச்சுட்டு கொஸ்டினுமே நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதையுமே நான் காமிக்கிறேன். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 2 படிக்கிறவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பார்த்தீங்களா? இது வந்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஓல்டு கொஷின் பேப்பரு அதே மாதிரி இவங்களுமே எடுத்து இதில் வந்து போட்டிருக்காங்க. இதுவுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்மளுக்கு கேட்ட கொஷின் எல்லாமே இதில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். தமிழில் வந்து கண்டிப்பாகவே நம்மளால் 90க்கு எல்லாருமே பாஸ் ஆகி போனோம் அப்படின்னா 95க்கு மேலே இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம போட வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாருமே 95ங்கிறது எல்லாருமே கண்டிப்பாக இப்போ போடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்களுமே நல்லா ரெக்கார்ட் பண்ணி போட்டால் மட்டும்தான் நம்ம இந்த தடவை கையில் வேலையை வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நினச்சிட்டு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நம்மளால் 100க்கு 95 மார்க்னால் நம்மளால் எடுக்க முடியும். இந்த இதுக்குமே நீங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் போட்டு பாருங்கள். ஆன்சரை பார்க்காம நீங்களே உங்களுக்கு இதுக்கு விடை தெரியுதா அப்படிங்கிறத போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் உங்களை அதே மாதிரி மேக்ஸுக்கு போட சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் நான் மேக்ஸ் வந்து எப்படி பார்க்கணும், அதே மாதிரி ஜிகேக்கு வந்து இன்னும் நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது 1 by 1 நான் வீடியோ போடுறேன். தமிழுக்கு இதுவரை கொடுத்த இதே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இலக்கணத்துக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து
அறிஞர்களும் தமிழ் தொண்டுக்கு இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100 இதுக்கும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் எப்படி படிக்கணும், யாரோட இதை ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுமாதிரி ஜிகேக்கும் நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதையும் படிச்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட்டு பேஜையும் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு படித்தா மட்டும்தான், ஒரே படிச்சுட்டே போனால் மட்டும் நம்மளால் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட முடியாது. படிக்கவும் செய்யணும், எக்ஸாமும் போட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படினால தான் நம்மளால் ஃபாலோ பண்ணி படிக்க முடியும். இது வரைக்கும் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.